நவீன தொழில்நுட்பத்துடன் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட 2 புதிய உயிர்காக்கும் படகுகள் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன் தலைமையில் இன்று வைபவ ரீதியாக கையளிக்கப்பட்டது. கம்மெத்து மற்றும் ஆஸ்திரேலியாவின் மின்டேரு அறக்கட்டளை நிறுவனத்தின் பங்களிப்புடன் வழங்கப்பட்ட இந்த படகுகள் இலங்கையின் உயிர் பாதுகாப்பு சங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்புடன் அவசரகால அனர்த்தங்களின் போது மக்களை மீட்கும் பணிகளுக்காகவும் உடனடி நிவாரண நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட உள்ளன. படகுகளை கையளிக்கும் நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சசி ராஜமகேந்திரன், கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான சுரேஷ் ஸ்ரீனிவாசன், கம்மெத்து தலைவர் சிவான் டேனியல், இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அசங்க நாணயக்கார் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். அனர்த்தங்களின் போது எமது 80 வருட கால வரலாற்றில் முதன்முறையாக குறிப்பாக பேரிடர் காலங்களில் மக்களை மீட்பதோடு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பெறுமதியான உடைமைகளை பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பதற்கும் இந்த படகுகள் மிகவும் முக்கியமானவை என நான் நினைக்கின்றேன். தற்போது இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கத்திடம் விரைவு மீட்பு படகுகள் மாத்திரமே இருக்கின்றன. எமது படகுகள் அளவில் சிறியவை என்பதால் எம்மால் மிக குறைந்த அளவிலானோரை மாத்திரமே மீட்கவும் அவர்களுக்கான வசதிகளை வழங்கவும் முடிந்தது. அதே போன்று இதற்காக நாம் பெரும் சிரமங்கள் மற்றும் அதிகளவிலானவர்களை பணிகளில் ஈடுபடுத்த வேண்டியிருந்தது. அதே போன்று சில சந்தர்ப்பங்களில் நாம் மிகவும் ஆபத்தான மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. இருப்பினும் இலங்கையிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட இத்தகைய படகுகளின் மூலம் எமது தேடுதல் பணிகள், மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண பணிகளை முன்னெடுப்பதற்கு இது சிறந்த வாய்ப்பாகும் என நாம் பெருமையோடு கூறுகின்றோம். குறிப்பாக டித்வா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மக்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கிய போதிலும் அதனை பாதிக்கப்பட்ட மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பதில் பாரிய சவால்கள் இருந்தன. அதனை செய்யும் போது அவ்வேளையில் படகுகளுக்கு தட்டுப்பாடு காணப்பட்டது. படகுகள் இருந்திருந்தால் மிக விரைவாக மக்களை மீட்பது மாத்திரமன்றி விரைவில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் கையளித்திருக்க முடியும். கம்மெத்து தொடர்பில் மக்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக இவ்வாறான படகுகளுக்காக முதலீடு செய்ய வேண்டும் என்பதனை நாம் உணர்ந்தோம். இன்று நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கையில் தயாரிக்கப்பட்ட 2 மீட்பு மற்றும் போக்குவரத்து படகுகளை இந்த சேவையில் இணைப்பதற்கான சந்தர்ப்பம் இன்று கிடைத்துள்ளது. மக்களின் உயிர்களை பாதுகாக்கும் நோக்கில் இன்று முதல் இந்த படகுகள் கம்மெத்து சேவ் அண்ட் ரெஸ்கியூ திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்பட உள்ளன.